நம்ம வீட்டில் வந்து எப்படி இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, வெல்லம் இதை வந்து நம்ம மாவிளக்கு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த இதை கலரிட்டு அந்த காராமணியை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். காராமணியை வந்து இது மஸ்ட்டு. காராமணியை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அதை ஊற வச்சுட்டு இந்த அரிசி வெல்லத்தை வந்து நல்லா கலரிட்டு இந்த காராமணியும் அதில் போட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து அதை நல்லா வேக விடணும். வேக விட்டுட்டு இல்லை சில பேர் உளுந்து போட்டு உப்பு குழக்கட்டையும் வந்து பண்ணுவாங்க. இந்த வெள்ளை அடையை சுவாமிக்கு நைவேத்தியம் 2 வெத்தலை, பாக்கு, மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு கல்யாணமானவங்க திருமங்கல்ய சரடு ப்ளஸ் இந்த நோன்பு கயிறு இதெல்லாம் சுவாமிகிட்ட வந்து வச்சு சுவாமியை வணங்கி கணவரிடத்தில் கொடுத்து அந்த மஞ்சள் கயிறை வந்து கட்டிட்டு நோன்பு கயிறை வந்து கையிலையும், கல்யாணம் ஆகாதவங்க வந்து நோன்பு கயிறை இடது கையில் வந்து